கிளம்பியாச்சா? கிளம்பியாச்சுங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டீங்களா? அப்புறம் அங்க போயிட்டு அது இல்ல இது இல்ல இதை எடுத்துட்டு வாங்க அதை எடுத்துட்டு வாங்கன்னு இன்னை பாடா படுத்திக்கிட்டு இருக்க கூடாது. எல்லாமே எடுத்து வச்சுட்டேங்க. சரி சரி, போயிட்டு ஃபோன் பண்ணுங்க சரியா? சரிங்க. அப்புறம் உங்களுக்கு காலையில இட்லி சுட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிருக்கேன். சாம்பார் வச்சுட்டு சட்னி கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் இருக்கு சட்னி மட்டும் கெட்டு போயிடுன்னு, அதை மட்டும் காலையில் எழுந்திரிச்சு சூடு பண்ணிக்கோங்க. மதியானத்துக்கு சாப்பாடு வச்சுருக்கேன், பொரியல் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ராத்திரிக்கு மட்டும் சேர்த்து வச்சுருக்கேன். இன்னைக்கு ஒரு தடவை மட்டும் சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. சரி சரி, பார்த்துக்கிறேன். இந்தா இதில் 500 ரூபா இருக்கு, பஸ்ஸுக்கு வச்சுக்க. என்னங்க பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகிறேன், ராத்திரி ஏதாவது வேணும்னா நான் என்ன பண்ணுவேன்? ஒரு 200 300 சேர்த்து கொடுங்க. யாரு ஏற்கனவே நகை எடுத்தது 27,000 மேல ஆகி போச்சு. இனிமே மொய்ய வைக்கணும், அதை வைக்கணும், இதை வைக்கணும், வாங்க போயிட்டு எல்லாம் பண்ணணும். காசு வேணாமா? சரிங்க. அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல கூட்டிட்டு வந்து விடுறீங்களா? வண்டியில வேற பெட்ரோல் இருக்கா என்னன்னு தெரியல. ஏங்க இந்த நேரத்துல பிள்ளைங்களை கூட்டிக்கிட்டு எப்படிங்க போக முடியும்? வந்து விட்டுட்டு வந்துருங்க. யாரு நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? காலையில உங்களை இப்ப கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன்னா காலையில எப்படி நான் வேலைக்கு போவேன்? பெட்ரோல் பங்க் இங்க பக்கத்துலயே இருக்கு. அதுவும் இல்லாம 3 பேர் ஒரு வண்டியில போக முடியுமா? ஏங்க நான் கூட நடந்து வந்துடுறேங்க. பிள்ளைங்க 2 பேத்தையும் மட்டும் பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுருங்களே. அந்த முக்கு கிட்ட தானே இருக்கு, போக முடியாதா? ஏதோ ஆட்டோ கிட்ட எதுவும் வரும். சரி, ஏதோ பஸ் எதுவும் வந்தாலும் வரும். கிளம்பு கிளம்பு, வந்து விட்டுட்டு வரேன். சரி வாங்கம்மா போலாம். காசு பத்திரம்? ஆமா, ரொம்ப பத்திரமா தான் இருக்கும். என்னடாப்பா எல்லாம் அப்ரூவ் படுத்திட்டீங்க தானே? எதுவும் குப்பை எதுவும் இல்லல்ல? ஏண்டா காலையில அப்புறம் ஊர் பொதுமக்கள் வந்து கத்துவாங்கடா, அதுக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். தலைவர் இந்தாங்க சாவி. சரிடாப்பா, மணியே போச்சு, நீங்களும் நேரங்களமா போய் பாடுங்க. மத்த வேலையை காலையில பாத்துக்கலாம். சரி பார்த்து போங்க. சரிங்க தலைவரே. வாங்கி வச்சுட்டு கம்பெனியே இருக்க மாட்டியாடா? நுயின்னு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க. ஊர் தலைவர்டா, அப்புறம் ஏதாவது ஒரு பஞ்சாயத்து ஏத்தி விட்டுருவாரு நம்ம தலைமையில. சரி நேரம் நம்ம வீடு போவோம் வாங்க. வாடா மச்சி ஏறு போலாம். சரி அப்ப வாடா, என் வண்டியில ஏறு. மச்சி வாடா, உன் வீட்டுக்கே கொண்டு போய் இறக்கி விட்டுறேன். சரி அப்ப என் வண்டியில வா. போடா மச்சி போ, என்னையவே ஏகத்தாளம் பண்ணிட்டு போறல்ல, போ எங்கிட்டாவது போய் நிப்ப. நேரத்துக்கு தகுந்தாப்புல இந்த வண்டியும் வேற இருக்க மாட்டேங்குது. என்னங்க என்ன ஆச்சு? என்னத்த ஆகுறது, இந்த வண்டி ஸ்டார்ட் ஆகி போக மாட்டேங்குது. எங்க பெட்ரோல் இல்ல நீங்களே? நாளைக்கு காலையில வரைக்கும் போற அளவுக்கு இருந்துச்சு. ஐயோ கடவுளே. அப்பா நீங்க ஏறி உட்காருங்க பா, நாங்க தள்ளி பாக்குறோம். சரி சரி. தள்ளுமா, அப்படிதான் தள்ளு. என்னப்பா ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? எங்கம்மா இது வேற நேரம் கட்ட நேரத்துல தான் இப்படி ஆக்கிட்டு இருக்கும். எங்கிட்டாவது போகும்போது சந்தோஷமா வழி அனுப்பி வைக்கணும். இப்படி உருன்னு இஞ்சித்தனை குரங்கு மாதிரி வழி அனுப்புனா இப்படித்தான் இருக்கும். சரி விடுங்க, எதுக்கு இந்த வண்டியை போட்டுட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க? நாங்க பஸ்ஸுக்கு எதுவும் பார்த்து போய்க்கிறோம். சரி அதுதான் சரியா இருக்கும். இதை பார்த்துக்கிட்டு இருந்தா வேலையாகாது. இல்லைன்னா காலையில கிளம்பி போறீங்களா? அக்கா வீட்டுல நாங்க வந்தோன்னே தான் முகூர்த்த காலை ஊனுவேன்னு சொல்லி இருக்காங்க. அதுவும் இல்லாம 8 மணிக்கெல்லாம் வேற நல்ல நேரம். இப்ப கிளம்புனாதான் சரியா இருக்கும். காலையில அதை இதுன்னு பாத்துக்கிட்டு இருந்தா ஒன்னும் பண்ண முடியாது. சரி அப்ப என்னன்னு பார்த்து போயிடுங்க. சரிங்க. சரி மகா, நிறைஞ்சா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா? போயிட்டு போன் பண்ணுங்க. சரிங்கப்பா போயிட்டு வரோம். தல ஒரு மனுஷனா, பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு போறனே வேறுமனே பண்ணிட்டு போறத பாரு. சி. சரி வாங்கம்மா நம்ம போலாம் வாங்க. தூக்கமே வர மாட்டேங்குது. எவ்வளவு நேரம் இப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்கிறது.
மறுபடியும் முடிப்பு வந்துருச்சு. லேட்டா தான் படுத்தேன், இருந்தும் தூக்கம் வர மாட்டேங்குது. நம்ம இப்படி தூக்கம் வராம அவதிப்பட்டு இருக்கோம். அங்க சின்ன பொண்ணு நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்பா. ஒருவேளை நமக்கு இருக்க சிம்டம்ஸும் சின்ன பொண்ணுக்கும் இருந்தா எப்படி இருக்கும்? ஒரு ஃபோன் பண்ணி பார்ப்போமா? ஆஹா, ஏற்கனவே அவங்க அம்மா நார்மலா பகல்ல பேசினாலே திட்டுவாங்க, ராத்திரியில ஃபோன் பேசினா அவ்வளோதான் உண்டுலன்னு ஆக்கிடுவாங்க. போதாத குறைக்கு ஃபோன்ல ரிங்கும் அடிச்சிடும். சரி, மெசேஜ் எதுவும் பண்ணி பார்ப்போம். இந்த நேரத்துல மெசேஜ் வருது, இந்த நேரத்துல நமக்கு யார் மெசேஜ் பண்ணுவா? முழிச்சிருந்தா ரிப்ளை வரும், இல்லையா ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு அப்படியே போத்தி தூங்க வேண்டிதான். அவ்வளவுதான்டா, போயிடலாம்டா. போறேன். நேரங்கட்ட நேரத்தில் பிள்ளைங்கள வச்சுக்கிட்டு ஷோ, இந்த மனுஷன் கூட வந்து நின்னாவது பஸ் ஏற்றி விடக்கூடாது. எப்போ பஸ் வரும்னு வேற தெரியலையே. பகல் நேரமாக இருந்தால் கூட ஆட்டோ எதுவும் போகும். இப்படி ராத்திரி நேரமாக இருக்கிறதுனால ஒரு வண்டியையுமே காணமே. ஏங்க இங்க நின்றுட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, நாங்கள் ஊருக்கு போகணும். இங்கே பஸ் வரும்னு பார்த்தோம், பஸ்ஸையும் காணோம் ஆட்டோவையும் காணோம். அதான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அக்கா, மணி 4 தானக்கா ஆகுது. இப்பெல்லாம் எந்த வண்டியும் வராதுக்கா. காலையில 6 மணிக்கு தான் வண்டி வரும். 2 மணி நேரம் எப்படி இங்க நின்றுட்டு இருப்பீங்க? அப்படியா? இப்ப எந்த ஆட்டோவும் வராதா? எதுவும் வராது. ஏன்க்கா, எதுவும் அர்ஜென்ட்டா? ஆமா, இவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அந்த புலத்தை எல்லாத்தையும் சொல்லிருச்சு ஊருக்கு போறான்னு. இவருக்கு ஏதோ தெரியாதமா கேக்குறாரு. ஐயோ, அப்படியாப்பா? வீட்டுக்கு போனாலும் அந்த மனுஷன் வண்டியில் கூட்டிகிட்டு வந்து விட்டுருந்தா கூட பரவாயில்ல. அதுவும் இல்லை. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போய் காலையில் 6 மணின்னா 8 மணிக்கு அங்கே முகூர்த்த கால் ஊனணும். நாங்கள் என்ன பண்ணுறது? அக்கா, நான் வேணா ஒன்று சொல்லட்டுங்களா? என்னப்பா? அக்கா, பேசாட்டுக்கு நீங்க வாங்க, நான் கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எப்பா, அது சரிப்பட்டு வராதியா? 3 பேர் எப்படி போக முடியும்? ஆமாண்டா, 3 பேர் ஒண்ணா போக முடியாது. அவங்க சொல்றது சரி. வாடா, நம்ம போவோம். அக்கா, 3 பேர் ஒண்ணா போக முடியாது. ஆனா 2 பேர் இருங்க, நான் விட்டுட்டு அடுத்த ஒருத்தரை கூட்டிட்டு வரேன். ஐயோ இல்லப்பா, பசங்க என்னைய விட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அம்மா, முதல்ல நீங்களும் அக்காவும் போய் பஸ் ஸ்டாண்ட்ல நில்லுங்க. அப்புறம் அந்த அண்ணா வரும்போது நான் வந்துடுறேன். முதல்ல கொடுத்தது பத்தல. அம்மா, பேசாட்டுக்கு நான் நிக்கிறேம்மா, நீங்க 2 பேரும் போங்கம்மா. இப்படியே பேசிட்டே இருந்தா உங்களுக்கு நேரம் தான் ஆகும். இல்லப்பா. சரி விடுங்க, என் ஃப்ரெண்டு கூட வந்துட்டு இருப்பான். அவன்கிட்ட கூட ஃபோன் பண்ணா அவன் வந்து கூட்டிட்டு வந்துருவான். நீங்க 2 பேரும் முதல்ல வாங்க. ஐயா, பத்திரமா இருந்துக்குவியாயா? அம்மா, அதான் இன்னொருத்தவங்க வராங்கல்ல, நீங்களும் அக்காவும் முதல்ல போங்க. சரிப்பா. ஏய், அவங்க வராங்க, இறங்குடா. டேய், பொண்ணுங்களுக்கு தானே முக்கியத்துவம் கொடுக்கணும், இறங்குடா. ஆமாண்டா, ஆமா, பொண்ணுங்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்கடா, கொடுங்க. ஏறிக்கங்கம்மா, ஏறிக்கங்க, வாங்க. மெசேஜ் வந்துருச்சுடா. சரி, தூக்கம் எனக்கு வரல, நீ இன்னும் தூங்கலையா? அவருக்கும் தூக்கம் வரலையா? இங்க எனக்குமே தூக்கம் வரலைங்க, முழிச்சிட்டே தான் இருந்தேன். ஓ, சரி சரி. வீட்டில் என் அத்தை என்ன பண்றாங்க, என் மச்சான் என்ன பண்றாங்க? அம்மா தூங்கிட்டு இருக்காங்க, தம்பி வேலைக்கு போயிட்டான். ஓ, சரி சரி. இப்போ கூட வேலைக்கு போறானா? இன்னைக்கு முகூர்த்த கால் ஊனணும்ல, அதனால அவன் வேலைக்கு போனாதான் ஏதாவது பண்ண முடியும்னு போயிட்டான். சரி, அங்க எப்போ முகூர்த்த கால் ஊன்றாங்க? இங்க காலையில 8 மணிக்கு. அங்க எப்போ முகூர்த்த கால் ஊன்றாங்க? இங்கேயும் 8 மணிக்கு தான் ஊன்றதா இருக்கு. ஆனா இன்னும் சித்தி வரல. சித்தி வந்தோனையும் தான் என்ன ஏதுன்னு பார்த்து செய்யணும். ஓ, உங்க சித்தி வந்தாதான் எதுவா இருந்தாலும் பண்ணுவீங்களா? எங்க வீட்டுக்கு எல்லாமே எங்க சித்தி தான். எங்க அம்மாவுக்கு அவங்க தான் உயிர். அவங்க இல்லாம இந்த வீட்டில் ஒரு அணுவும் அசையாது. அதனால தான் நீயே இங்கே கல்யாணம் பண்ணி வந்தாலும் அவங்கள நல்லா பார்த்துக்கணும். சரிங்க. மணி எத்தனை?
ஐயோ அம்மா முழிச்சிட்டாங்க, வச்சிடுறேன். மணி இன்னும் ஆகலையா? ஷோ, வேலை வேற கிடக்கு. இதுக்கு மேலே எங்கே தூங்கிட்டு இருக்கிறது? எந்திரிச்சு வாசலை வலிச்சு விட்டு கோலத்தை போட்டு விட்டா தான் அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். அப்பாடா, ஜஸ்ட் மிஸ், தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா அம்மா திட்டிடுவாங்க. எம்மாடி, முன்னாடி கொஞ்சம் நவுந்து உட்காருமா. அம்மா ஒட்டுல உட்காந்துருக்கேன். மா போங்கம்மா, எனக்கு இது கூச்சமா இருக்கு. மா ஒன்றும் இல்லைம்மா, அண்ணன் தானே, முன்னாடி நவுந்து உட்காரு. இங்க வேறப்பா சும்மா அண்ணா அண்ணான்னு என்னைய பாடாப்படுத்துறாங்க. நவுந்து உட்காருமா. ஷோ, சரிம்மா. ஒரு தேவதை பார்க்கும் நேரம் இது, மிக அருகினில் இருந்தும் தூரம் இது, இதயமே ஓ இவளிடம் ஓ உருகுதே ஓ, ஓ. அப்பாடா, பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சியா? அப்படி இங்கே இறக்கிறியாப்பா? உங்களுக்கு இங்க பஸ் எல்லாம் எங்க இருக்குமோ என்னமோ தெரியல. வாங்க, நான் உங்களை நாமக்கல் பஸ்ல இறக்கி விட்டுறேன். அட வேணாப்பா, உனக்கு எதுக்கு சிரமம்? நாங்க இப்படி இறங்கிக்கிறோம். இதுல என்னங்க சிரமம் இருக்கு? அவங்களும் இப்ப வந்துருவாங்க. வாங்க அண்ணா, நாமக்கல் போகும் தானேங்கண்ணா? சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அக்கா, இந்த பஸ் நாமக்கல் போகுமாங்கக்கா? இன்னும் 5 நிமிஷத்துல எடுத்துருவாங்களா? இதுல ஏறிக்கோங்க. சரிப்பா, வாங்கம்மா, வந்து ஏறுங்க, வாங்க. பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. வரேன். பின்னாடி ஏன் உட்காந்துருக்கீங்க? முன்னாடி சீட் இருக்கு, இல்ல நடுவுல உட்காருங்க. பின்னாடி தூக்கி தூக்கி போடும். இல்லப்பா, நாங்க எங்கிட்டும் போனது இல்லையா. இங்க இருந்தாலாவது எந்த இடத்துல வந்திருக்குன்னு பார்த்து இறங்கிக்குவோம், அதான். உள்ள கண்டக்டர் அண்ணா கிட்ட சொல்லிட்டு அவரே இறக்கி விட்டுருவாருங்க. பின்னாடி ரொம்ப பனியா இருக்கும், அதுவும் இல்லாம தூக்கி தூக்கி போடும். நடுவுல உட்காந்துக்கோங்க. இந்தா உட்காந்துக்கிறோம்ப்பா. பார்த்து பத்திரம். சரி. சரிப்பா, நாங்க தான் ஏறிட்டோம்ல, நாங்க போய்க்குவோம், நீ போயா? இல்ல, ஏதாவது தேவையில்ல சொல்லுங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போறேன். இல்லப்பா, எல்லாமே இருக்குது. தண்ணி எதுவும் வாங்கிட்டு வரட்டுங்களா? இல்லப்பா, நான் வீட்ல இருந்து சுடுதண்ணி ஊத்திட்டு வந்துட்டேன், நீங்க கிளம்புங்க. சரிங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, பாய். பாய். போதும்டா, அவங்க போயிட்டாங்க, வா போவோம். என்ன மச்சி, ரொம்ப கஷ்டமா இருக்குடா. ரொம்ப ஃபீல் பண்ணாத, அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் கிடையாது. அவங்களுடைய அண்ணன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க, வா. டேய், அண்ணானா நீ நினைக்கிற மாதிரி அண்ணா இல்லடா. வேற என்ன வெங்காயம்? வாங்கோ அண்ணா, காபி சாப்பிடுங்க அண்ணா. அப்படியாப்பா? அத அவங்க அப்பா இருப்பாருல்ல, அவர்கிட்ட சொல்லு. அவரு நல்லா உனக்கு தெளிவுபடுத்துவாரு. கிச்சு 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 கிச்சு. போடா போடா. கோபப்படாத மச்சி. ஏமஹா, அந்த பையன் நல்ல பையனா இருக்காளம்மா. யாருமா? அதாம்மா, நம்மள கூட்டிட்டு வந்து விட்டு பஸ்ல எல்லாம் ஏத்தி விட்டான்ல அந்த பையன். ஆமாம்மா, இந்த காலத்துல எல்லாம் எந்த பசங்க இப்படி எல்லாம் உதவி செய்யுதுங்க. பரவாயில்ல, பையனை நல்லாவே வளர்த்துருக்காங்க. அதுவும் இல்லாம அந்த பையனுக்கு அப்பா இல்லையாம்மா? அப்பா இல்லையா? என்னம்மா சொல்ற? இந்த பையன் சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க அப்பா வீட்டை விட்டு போயிட்டாராமா. அச்சோ, பாவம், நல்ல பையன், எப்படி இருக்குது பாரு. ஐயோ அப்பா, ரொம்ப கஷ்டம்தான். ஆமாம்மா. ஆமா, இது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்துமா, அங்க பேசிக்கிட்டாங்க. ஓ, சரி சரி. அப்பாடா, எப்படியோ தப்பிச்சிட்டோம். இல்லைன்னா அவ்வளவுதான், அம்மா என்னை உண்டுல நோக்கியிருப்பாங்க. சரி, நம்ம பஸ் ஏறிட்டோன்னு அக்காவுக்கு ஒரு போனை போட்டு சொல்லிடுவோம். முழிச்சிருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் ஏறின உடனே எத்தனை மணி இருந்தாலும் ஃபோன் பண்ணு அப்படின்னுச்சு. சரி, ஃபோன் போட்டு சொல்லுவோம். ஹலோ, சொல்ல பத்திரக்காளி, பஸ் ஏறிட்டியாமா? பஸ் ஏறிட்டேன்க்கா, அது சொல்லதான் கூப்பிட்டேன். நீ இன்னும் தூங்கலையா? எந்திரிச்சிட்டியா? எங்க நான் தூங்குறது, நீ வேற கிளம்பிட்டியா என்னன்னு தெரியல. வீட்டுல வேற வேலையெல்லாம் கிடக்குல்ல, அதனால எனக்கு தூக்கமே இல்ல. அதுவும் இல்லாம தனியா வேற நீ வார, என்ன பண்ற ஏது பண்றியோன்னு தான் பயந்துகிட்டே இருந்தேன். பாதுகாப்பா வந்துட்டீங்களாம்மா? எந்த பஸ்ல ஏறி இருக்கீங்க? அக்கா, இங்க நாமக்கல் பஸ் இருந்துச்சுக்கா, அதுலதான் ஏறி இருக்கோம். சரி, இப்ப ஏறினா 5 மணி நேரம், கரெக்டா 7:30க்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடலாம். சரிக்கா, நீ பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிட்டு வெளியே ஒரு இது இருக்கும், ஒரு வளைவு மாதிரி, அந்த இடத்துல வந்து நின்று என்னை கூப்பிடு, நான் நம்ம துறையை அனுப்பி விடுறேன். சரிக்கா, நான் வந்துட்டு கூப்பிடுறேன். நீ பாட்டுக்கு தூங்கிக்கிட்டு அப்படியே போயிடாத, சரியா? நல்லா முழிச்சே உக்காந்துரு, நான் அப்பப்போ போன் அடிக்கிறேன், எடு, சரியா? சரிக்கா, நான் வந்துட்டு கூப்பிடுறேன்க்கா. சரி, பார்த்து பத்திரம்.
ஐயோ ஐயோ, நான் இன்னும் சின்ன பிள்ளைனே இந்த அக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோம் ஜேம்ஸ் பிரான்சிஸ், பாலமுருகன், சிந்துஜா விஜயகுமார். இவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது விஜயகுமார். இவர்கள் அனைவரும் நீடோடி வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.